Hi friends, welcome to TNPC Main YouTube channel. இந்த வீடியோல ஆசான் பப்ளிகேஷனோட மேத்ஸ் மனதில் புக்கை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மாதிரியான எக்ஸாம் மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், டிஆர்பி மாதிரியான எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக் உங்கள் கையில் இருந்ததுன்னா ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் எக்ஸாமில் இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே வந்து ஒரே புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த புக்கில் வந்து கவர் ஆகியிருக்கும். இந்த புக்கில் புதிய பள்ளி பாட புத்தகம், இதர போட்டித் தேர்வுகளில் இருந்து கிட்டத்தட்ட 1850 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 146 எக்ஸாமில் இருந்து 3650 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு மாதிரி வினாக்களில் ஒரு 225 வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த புக்கில் 5725 வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ புக்கோட இண்டெக்ஸ் பார்த்துடலாம். சிலபஸை ஒவ்வொரு சாப்டர் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர்லையுமே அந்த சாப்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் திறனறிவில் 15 கேள்விகளும் காரணவியலில் 10 கேள்விகளும் வந்து வரும். இந்த திறனறிவில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா சுருக்குதல், விழுக்காடு, மீப்போவா, மீசிமா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, அளவிகள், காலம் மற்றும் வேலை, லாபம் மற்றும் நட்டம், நிகழ்தகவு, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, வயது கணக்குகள். மொத்தம் 11 சாப்டர் இந்த திறனறிவில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. காரணவியலில் எண் வரிசை, விடுபட்ட எண்ணை நிரப்புக, எண் எழுத்து காரணவியல், எண் எழுத்து தொடர்புகளை நிரப்புக, தவறான எண் மற்றும் விடுபட்ட எண், குறியீடு எதிர்குறியீடு, பகடை, புதிர்கள், காட்சி காரணவியல், தகவல் செயலாக்கம். மொத்தமாக காரணவியலில் 10 சாப்டர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காரணவியலில் முக்கியமான பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் தலைப்பு வாரியான பயிற்சி வினாக்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய சிலபஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே இந்த சிலபஸ் வந்து காமன் தான். ஓகே, இப்போ ஒரு சாப்டர் இந்த புக்கில் எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ சுருக்குதல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து சம்ஸ் வந்து கொடுக்காம இயல் எண்கள்னால் என்ன, முழு எண்கள்னால் என்ன, பகு எண், பகா எண்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சாப்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் இல்லை ஹிண்ட் எது இருந்தாலும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளி பாடப்புத்தக வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் சால்வ் பண்ணி மட்டும் கொடுக்காம அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் அந்த ஸ்டெப்பு வந்தது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ பாட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் தான் வந்து வரணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வகுத்தல் செயல் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட்மாஸ் ரூல் படி அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும். அதை வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன், அதை வந்து தேர்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், இது வந்து ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சம்மு எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த 2 சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஹிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறியை முதலில் நீக்கவும். ஸோ பாட்மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி தான் வந்து நீக்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறியை ஃபஸ்ட்டு நீக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்முக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் பிற போட்டித் தேர்வுகள்லேருந்து கேட்ட வினாக்கள் இதையுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி தான் இந்த புக்கில் எல்லா சாப்டருமே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர்னால் அந்த சாப்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஃபினேஷன் இல்லை ஹிண்ட் ஏதாவது இருந்தனா அதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் புக்கினுடைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிற போட்டித் தேர்வுகளில் கேட்ட வினாக்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசனிங்கில் பயிற்சிக்கான முக்கிய வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், ஆல்ஃபபெட் அனலாகி, கிளாசிஃபிகேஷன்ஸ், கோடிங் டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், பசில், டைரக்ஷன் கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் மிஸ்ஸிங் கேரக்டர், இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசனிங் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோடையே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ டிஎன்பிசி ஒரு எக்ஸாமில் கேட்டால் அந்த 25 கொஸ்டினுமே அப்படியே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடந்த 2026 எக்ஸாம்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2019க்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம் வரைக்குமே இதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் இதுவும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்குமே 25 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆன்சருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் 810 பேஜஸ் வந்து இருக்குது. நல்ல குவாலிட்டியான பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு பேப்பரை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டும் வராது. இந்த புக் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆசான் பப்ளிகேஷனில் இந்த புக்கு மட்டும் இல்லாமல் பொது தமிழுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்குக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஜிஎஸ்க்கு யூனிட் 6ல் போர்த்துடோ அப்படிங்கிற இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் 6க்கு கம்ப்ளீட்டாக இந்த புக்கை நீங்கள் படித்தாலே வந்து போதும். இந்த புக்குக்கான ரிவ்யூ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 கொஷின் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் படிக்கிறதே வந்து விட்டுட்டீங்க. ஸோ 5 கொஷின் நீங்கள் வெட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 7.5 மார்க் வந்து லெஸ் ஆகும். ஓகேங்களா? ஆசான் பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பொது அறிவியலுக்கு மாஸ்டர் பிளாஸ்டர்னு இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் இந்த கொஸ்டினாக டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா புக்குக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடியவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படித்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.